மக்களே உஷாராக இருங்க. கனமழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மட்டும் இல்ல, மற்ற கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பல இடங்களிலும் கனமழை இரவு நேரத்தில் மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் சூறையாடி வருகிறது. அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம், மாலை நேரங்கள் மட்டும் மழையை பார்க்காதீங்க. இரவு மற்றும் நள்ளிரவிலும் கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிற துல்லியமான தகவல் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். சரி, இனிமே வரும் நாட்கள் எப்படிங்க இருக்கும்? மழை இருக்குமா அல்லது வெறும் வெயில் மட்டும் தானா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேதிகள் நம்ம சொல்ல போகிறோம். எந்தெந்த டேட்டில் எப்போ போல் நமக்கு ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை இப்போ நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாக தொடங்க போகுது. அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறதுனால பகல் நேர வெப்பநிலை கொஞ்சம் குறையதற்கான வாய்ப்பு இருக்குமானோ கண்டிப்பாக இந்த வானிலை அறிக்கையில் கேட்கலாம். கடைசி வரை கேளுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் இனி வரும் நாட்களிலும் மிக கனமழை தீவிரமா இருக்கும். இது வரைக்கும் கனமழையெல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ நமக்கு பருவமழையும் கிட்ட நெருங்கிறதுனால மிக கனமழை கூட நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய பகுதிகளில் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், சில இடத்துல 7 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர்னு மழை பொழந்து கட்டிக்கிட்டு வருது. எங்க பார்த்தாலுமே ஒரே இப்போ தண்ணீராக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த அளவுக்கு தாழ்வான பகுதிகளிலும் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவாகி தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது சில மாவட்டங்கள்ல. தொடர்ந்து இந்த மழை நீடிக்கும். இது அப்படியே நின்று போயிடாது. ஏதோ 1 நாள் 2 நாள் மட்டும்தான் மழை வரும் போல இருக்கு, அதுக்கப்புறம்லாம் பெருசா மழை இருக்காதுன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லைங்க. இப்ப இனி அடுத்து வரும் நாட்களிலும் அந்தமானுக்கு அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல அது நேரடியாக தமிழ்நாட்டுல வராவிட்டாலும் நமக்கு மாலை, இரவு மற்றும் நள்ளிரவிலும் கனமழையினுடைய தீவிரம் உறுதியாக காத்திருக்கிறது. விரைவில் தென்மேற்கு பருவமழையும் தொடங்க இருப்பதால் மழையினுடைய வாய்ப்பும் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா அந்த தென்மேற்கு பருவமழை தானே சொல்லி நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நிறைய முறை நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழையில் வரலாறு காணாத மழை பொழிவு மற்றும் நிலச்சரிவு அதி கனமழையும் நமக்கு பதிவாக இருக்கு. எத்தனையோ முறை இந்த தென்மேற்கு பருவமழையில நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் ரெட் அலர்ட்லாம் கொடுத்த நாட்கள் இருக்கு. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனையோ முறை நம்ம 2010 அதுக்கப்புறம் 2020 இந்த ஒரு 10 வருஷம் நீங்க அந்த வித்தியாசத்துல பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழையில தான் அதிகமான வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கும். 2010 இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய வருடங்கள் வரைக்கும் அதிகமாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த கன்னியாகுமரி, தென்காசி, தேனி மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில அதிகமான மழை பொழிவு எல்லாமே இந்த தென்மேற்கு பருவமழையில கிடைச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த தென்மேற்கு பருவமழையில கன்னியாகுமரி போன்ற இடங்கள் கூட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆற்றில் கூட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் இந்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். சரி, இந்த வருஷம் இதே போலவே மழை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, தென்காசி, தேனி மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் உஷாராக இருந்துதான் ஆகணும். பருவமழையும் சற்று வலுவாக இருக்க போகிறது. சரிங்க, வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு மழை தொடர்ந்து பதிவாகும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்க தான் செய்யும். அதில் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு தீவிரம் அடையும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா உள் மாவட்டங்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல எல்லா நேரமே நமக்கு மழை இருக்காது. ஒரு மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒரு மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்கும். இதே மாதிரியே விட்டு விட்டு பரவலாக உள் மாவட்டத்திலும் மழை தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 15லிருந்து 20 மாவட்டங்கள் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 38 மாவட்டங்களுக்கும் ஒரே நாளில் மழை வந்துட போகிறது கிடையாது. ஒரு 15லிருந்து 20 மாவட்டங்கள் வரைக்கும் இனி வரும் நாட்களிலும் விட்டு விட்டு மழை இருக்கும். ஆனால் எல்லா பகுதிகளுக்கும் மழை பதிவாகக்கூடும். இந்த கோடை காலங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் சில மாவட்டங்களில் காணப்பட்டாலும் மழையினுடைய தீவிரமும் மாலை, இரவு மற்றும் நள்ளிரவில் பலத்த மழையாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை மே 13 நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். மே 13லேருந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகும். அதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதை தொடர்ந்து மழை பொழிவு நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தில் நிறைய மழை வாய்ப்புகள் அதிகமாக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும்ங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தென் மாவட்டத்திலும் தொடர்ந்து மழை நீடிக்கும். மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக இரவு மற்றும் நள்ளிரவிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் இடைவிடாத மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியை எதிர்பாருங்க. டெல்டா மாவட்டத்தில் எப்படிங்க மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலும் இரவு நேர மழை வாய்ப்பாக இனி வரும் நாட்கள் எதிர்பார்க்கப்படுது. பகல் நேரங்கள், மாலை நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும்.
இரவு நேரங்கள் அப்படி இல்லைன்னா நள்ளிரவு நேரங்களில் இந்த டெல்டா பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் கடலோர பகுதிகளுக்கும் வட தமிழக கடலோர மாவட்டத்திற்கும் இரவு நள்ளிரவில் மழை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த 2 நாட்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், மாலை 6 மணிக்கு அல்லது 8 மணி இரவு 8 மணிக்கு பிறகு கூட நிறைய இடங்களில் மழை பெய்ய ஆரம்பித்து நள்ளிரவிலும் கனமழை தொடர்ந்து பதிவானதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே போலதான் நமக்கு மழை இருக்கும். நேரங்கள் முக்கியமல்ல, நமக்கு பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவு தமிழ்நாட்டில் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அக்னி வெயில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா இந்த அளவுக்கு மழை ஏன் ப்ரோ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. காரணம் பருவமழை நமக்கு சீக்கிரமா தொடங்க இருக்கு. ஏன்னா பொதுவாக வந்து தென்மேற்கு பருவமழை மே 30 அல்லது 31 இல்லைன்னா சில சமயங்கள்ல கொஞ்சம் தாமதமாகி ஜூன் மாதங்கள்ல கூட தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்த வரலாறுகள்லாம் இருக்கு. ஆனா அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு அந்த பருவமழை தொடங்க இருக்குங்கிறதுனால நமக்கு வேக வேகமாக நமக்கு வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த மழையினுடைய தீவிரமும் நிறைய இடங்கள்ல நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பருவமழை நெருங்கி வருகிறது. இதனால நமக்கு மேற்கு தொடர்ச்சி உட்பட தமிழ்நாடு முழுவதுமாகவே பலத்த மழை அப்படிங்கிறது இருக்கும். ஆனா மற்ற மாநிலங்கள்ல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பா வடக்கு ஆந்திரா, ஒரிசா, அதை தொடர்ந்து மத்திய பிரதேஷ், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கு. 40 டிகிரி செல்சியஸ் மேலவே அங்கே நமக்கு பதிவாயிட்டு இருக்கு. தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்லைங்க, மற்ற மாநிலங்களை நம்ம ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் எவ்வளவோ பரவாயில்ல. நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் 36 டிகிரி செல்சியஸ்லேருந்து 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சமாக வந்து பதிவாயிட்டு இருக்கு. ஆனால் மற்ற மாநிலங்கள் அப்படி கிடையாது. 41 டிகிரி செல்சியஸ் மேலே வெப்பம் தொடர்ந்து தீவிரமாகிட்டு இருக்கு. இதே நிலைமை வந்து நீடித்தா அங்கேயுமே நமக்கு வந்து கோடை காலம் ரொம்ப உக்கிரமாகவே இருக்கும். ஆனால் பருவமழை தொடங்குதுங்கிறதுனால மற்ற மாநிலங்கள் இப்ப வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிற இடங்கள் கூட படிப்படியாக அடுத்த வாரம் முதல் நமக்கு மழையினுடைய தீவிரம் அங்கேயும் நமக்கு வந்து பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலும் நல்ல ஒரு மழை தீவிரங்கள் நிச்சயமாக அதிகரிக்கும். அருவிகள் போன்ற இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு கண்டிப்பாக ஏற்படும். தென்காசி, குற்றாலம் போன்ற அருவிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அந்த அருவிகள் இருக்கோ தொடர்ந்து இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே எல்லா அருவிகளிலுமே அந்த நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில இடங்கள், அதாவது குறிப்பாக ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமானதிலிருந்து கனமழை இரவு அல்லது நள்ளிரவில் எதிர்பார்க்க முடியும். கடலோர மாவட்டம் தானே, நமக்கெல்லாம் எங்கெங்க மழை வரப்போகுதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சென்னை உட்பட நிறைய இடங்களும் நமக்கு மழை இருக்கு. சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மழை இருக்கிறது. அதனால வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளும், அதே மாதிரி மயிலாடுதுறையில் ஆரம்பிச்சு புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்திற்கும் நிறைய இடங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும். சில நேரங்களில் மிதமான மழையா இருந்தாலும் ஒரு சில நாட்கள் கண்டிப்பா கனமழை கிடைக்கும். மிக கனமழைங்கிறது உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் சில பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியில கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இனி வரும் நாட்களிலும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. அதனால பருவமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால தயவு செய்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இருக்கு. விட்டு விட்டு ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். நண்பர்களே, நீங்க லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.